பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பும் கோட் சிங்கிள் டிராக். வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இன்றி உருவாகி வருகிறது. படத்தின் டைட்டில் முன்னதாகவே கசிந்து போல படத்தில் மகன் விஜய் கதாபாத்திரத்தில் எப்படி இருக்கும் என்பது ரிவீல் ஆகிவிட்டது. அடுத்த மாசான சிங்கிள் டிராக் பாடலை வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. லியோ படம் லோகேஷ் கனகராஜ் எல்சியூ என ஹைப் இருந்தாலும் ஆனால் வெங்கட் பிரபுவின் தி கோட் படத்திற்கு பெரிதாக ஹைப் இருக்காது என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், ஜெயராம், அஜ்மல், மீனாட்சி சௌத்ரி, ஸ்னேகா மற்றும் லைலா என நட்சத்திர பட்டாளங்கள் இணைந்து ஒரு வைப் வெளியானது. ஆனால் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் செகண்ட் லுக் போஸ்டர்கள் வெளியானதும் இந்த படம் லியோவை விட ஹாலிவுட் தரத்தில் இருக்கும் என ரசிகர்கள் பெரிதும் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். மங்காத்தா, மாநாடு படங்களை விட பெரிய சம்பவத்தை வெங்கட் பிரபு விஜயை வைத்து செய்ய போகிறார். இந்த நிலையில் இந்த படத்தின் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா 3 பாடல்களை கம்போஸ் செய்து முடித்து விட்டதாகவும் அதில் ஒரு பாடல் சிங்கிள் பாடலாக விரைவில் வெளியாக இருப்பதாகவும் அது குறித்த அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் யுவனின் சகோதரி சமீபத்தில் மறைந்தார். இதனால் பாடல் வெளியீட்டை தள்ளி போட்டு உள்ளார்களாம். அனிருத் இந்த படத்தில் ஓபனிங் பாடலை பாடி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிளான இந்த பாடலை வெளியிட இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பை மார்ச் மாதத்தில் முடித்துவிட்டு அதன் பின்னர் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் மற்றும் ப்ரொமோஷன் பணிகள் நடைபெறும் என்று ஜூன் மாதம் விஜயின் பிறந்தநாளான அன்று படத்தை வெளியிட திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. கோட் படத்தை 125 கோடிக்கு தென்னிந்தியாவின் டிஜிட்டல் உரிமம் மட்டுமே விற்பனையாகி உள்ளதாகவும் வட இந்தியா டிஜிட்டல் உரிமம் 75 கோடிக்கும் விற்பனை செய்ய திட்டமிட்டு இருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக 200 கோடி ரூபாய் லாபத்தை நெட்ஃபிளிக்ஸ் மூலமாக எடுக்க திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளன.